வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலான விஷயம். இப்போ ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சா நான் கட்சியை விட்டு விலகுவேன்னு சொன்னவர். பட் அமைதியாக போயிட்டார். அப்படிலாம் எதுவுமே சொல்லன்ற மாதிரி சொல்லிட்டார். அதே மாதிரி உதயகுமார் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆதரவாளர் இருந்தாலுமே மேடையில் இந்த கூட்டணி பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்பு வெளியாகிச்சு பார்த்திங்களா. அப்போ மேடையில் கேபி முனுசாமி எஸ்பி வேலுமணி தான் இருந்தார். ஸோ ஆர்பி உதயகுமாரை பெரிய லெவலில் முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. இதனால் பார்த்திங்கன்னா திருப்பி முக்குலத்தூருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்பி உதயகுமார் அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா விருந்து வச்சார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாக்கு உங்களுக்குலாம் விருந்து வச்சார், நைட்டு விருந்து. அதுலேயும் ஆர்பி உதயகுமார் கலந்துக்கலான்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கிறது. இதனால் தென் மாவட்டங்களில் இருக்க முக்குலத்தூர் வாக்கு ஓபிஎஸ் கையிலே தான் திருப்பி வருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த கட்சி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னாடி ஏற்படுத்தும். ஏன்னா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது அதிமுக வாக்குகள் ஒட்டும் பிரிக்காது. ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா அதிமுக வாக்குகள் ஓபிஎஸ் கட்சிக்கு தான் பார்த்திங்கன்னா வாக்குகள் உழுவ வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உட்கட்சியில் முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் ஒரே நட போய் பல்ட்டி அடிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடியை நம்பலாமா வேணாமான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.